இந்த 8 பொருட்கள் மட்டும் உங்களின் வீட்டுக்குள் இருந்தால் தயவு செய்து உடனே அதை அகற்றிவிடுங்கள். இல்லையென்றால் உங்களின் செல்வமும் பணவரவும் குறைந்து துரதிர்ஷ்டம் வந்து அனைத்தையும் இழக்க நேரிடுவீர்கள். நமக்கு அதிர்ஷ்டத்தை தரும் பல பொருட்களான ஓவியங்கள், செடிகள் மற்றும் அதிர்ஷ்டத்தை உணர்த்தும் பல உயிரினங்கள் நம்முடைய வீட்டிற்குள் வந்து அதை உணர்த்திவிட்டு செல்வார்கள். குறிப்பாக பச்சை வெட்டுக்கிளி, குளவி கூடு கட்டுதல், பொன் வண்டு மற்றும் சிட்டுக்குருவி வீட்டிற்குள் நுழைதல், இப்படி பல உயிரினங்கள் நம்முடைய செல்வமும் பணவரவும் அதிகரிக்கப் போகும் அதிர்ஷ்டத்தை உணர்த்திவிட்டு செல்வார்கள். அதேபோல் நம்முடைய வீடுகளில் பயன்படுத்தவும் வைக்கவும் கூடாத பல பொருட்கள் இருக்கிறது. மீறி பயன்படுத்தினால் தங்களின் பணவரவும் குறைந்து தாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணமும் கூட தங்களின் கைகளில் நிற்காமலும் சேமிக்க முடியாமலும் பல பிரச்சனைகள் வந்து செலவழிக்கும் நிலைமை வருகிறது. அது போக போக செல்வம் அனைத்தும் குறைந்து கடைசியில் கடன்களை பெற்று நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இழக்க செய்கிறது. இது பல பேருக்கு இந்த பொருட்களால் தான் இது நேர்ந்ததென்று தெரியாமலே வாழ்கின்றனர். இப்படி வீடுகளில் வைக்கவே கூடாத 8 பொருட்களை பார்ப்போம். முதலாவதாக விளக்குமாறு. விளக்குமாறை நீங்கள் தாராளமாக வீடுகளில் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் விளக்குமாறு அது பிளாஸ்டிக்காக இருந்தாலும் அதிலிருந்து ஒடிந்து விழுந்து கொண்டே இருக்கும் குச்சிகளைக் கொண்ட விளக்குமாறை ஒருபோதும் பயன்படுத்தவே கூடாது. சில பேர் அந்த குச்சிகள் முழுவதுமாக ஒடிந்து போகிற வரைக்கும் அதை பயன்படுத்துவார்கள். இப்படி பயன்படுத்துவதால் ஒடிந்து போகும் குச்சிகளைப் போல் நம்முடைய செல்வமும் சிறிது சிறிதாக குறைந்து போகும். அதனால் உடனே அதனை மாற்றி புதிய விளக்குமாறை பயன்படுத்துங்கள். இரண்டாவதாக கட்டிலின் அடியில் வைத்திருக்கும் தேவையில்லாத பொருட்கள். பெரும்பான்மையான வீடுகளிலும் தங்களின் கட்டிலின் அடியில் அவர்கள் எப்போதாவது உபயோகிக்கும் பொருட்கள் அல்லது பழைய துணி மணிகளை பெரிய பொட்டலங்களாக கட்டி கட்டிலின் கீழே ஓரமாக வைத்துவிட்டு தூங்குவார்கள். இன்னும் பலர் அதை ஒரு குப்பை கிடங்காகவே மாற்றியிருப்பார்கள். பழைய இரும்புகள், உடைந்த பொருட்கள், பெரிய சுயிட்கேசுகள், செருப்புகள், இப்படி பல வகையான பொருட்களை கட்டிலின் அடியில் வைத்துவிட்டு தூங்குவார்கள். இதனால் நீங்கள் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தூங்குவது கட்டிலின் மேலேயே அல்ல, மாறாக குப்பை கிடங்கின் மேலே தான் தூங்குகிறீர்கள். இதனால் நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் உங்களின் பணம் உங்களிடம் தங்காமல் வீணாக குப்பை தொட்டியில் கொட்டுவதைப் போல் உங்களின் பணமும் செல்வமும் வீணாகத்தான் போகும். அதனால் இன்றே உங்களின் கட்டிலின் அடியில் போடப்பட்டிருக்கும் பொருட்களை அகற்றிவிட்டு தூங்கவும். மூன்றாவதாக உடைந்த நாற்காலி, உடைந்த கட்டில் மற்றும் உடைந்த டேபிள். நமக்கு எவ்வளவு சந்தோஷங்கள் நிறைந்தாலும் நம்முடைய வீடுகளில் இருக்கும் நாற்காலிகள் மற்றும் கட்டில்களில்தான் நிம்மதியாக உட்கார்ந்து கொண்டும் படுத்துக்கொண்டும் அதை பற்றி யோசிப்போம். அப்படி யோசிக்கும்போது உடைந்த நாற்காலி அல்லது கட்டில்களில் படுக்கும்போது அந்த சந்தோஷம் நீண்ட நாட்கள் நீடிக்கவே செய்யாது. மேலும் உடைந்த டேபிள்களில் வைத்து எழுதுவதும் புத்தகங்களை வைத்து படிப்பதும் கெட்ட காரியமாகவே கருதப்படுகிறது. அதனால் புதுசாக வாங்காவிட்டாலும் அவைகளை உடனே அங்கிருந்து அப்புறப்படுத்தவும். நான்காவதாக உடைந்த கண்ணாடி. உடைந்த கண்ணாடியில் ஒருபோதும் முகத்தை பார்க்கவே கூடாது. அது உடைந்த கண்ணாடி துகள்களைப் போலவே உங்களின் பணமும் உங்களிடமிருந்து சிதறி பண நெருக்கடியை உண்டாக்குகிறது. ஐந்தாவதாக பழைய பிஞ்சு போன காலணிகள். சில பேர் தாங்கள் பயன்படுத்தும் காலணிகளை அதுவாகவே பிஞ்சு போகிற வரைக்கும் பயன்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். இன்னும் பலர் அந்த பழைய காலணிகளை வீட்டின் ஏதாவது இடத்தில் இன்னமும் அகற்றாமல் வருடக்கணக்கில் எதற்கென்றே தெரியாமல் பாதுகாப்பார்கள். இதனால் உங்களுக்குள்ளேயே எப்போதும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். மேலும் நீங்கள் செய்யும் வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அதில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியே இருப்பீர்கள். ஆறாவதாக எரியாத பல்புகள் மற்றும் உடைந்த பல்புகள். சில வீடுகளில் பல்புகளிலிருந்து வரும் வெளிச்சம் மங்கிய நிலையிலும் விட்டு விட்டு எரிந்துகிட்டே இருக்கும். இப்படி மங்கிய நிலையில் எரியும் வீடுகளில் எப்பவுமே ஒரு சோகமான காரியங்களை கொடுக்கிறது. மேலும் அந்த வீட்டில் சந்தோஷமான மனநிலைகளுக்கு பதிலாக சண்டைகளும் ஒருத்தருக்கொருத்தர் பார்த்தாலும் முகத்தை கொடுத்து பேசாமல் இருப்பது போன்ற காரியங்கள் நடைபெறும். அதனால் வீட்டில் எப்பவுமே நல்ல வெளிச்சத்தை தரும் பல்புகளை மாட்டவும். ஏழாவதாக பழைய பர்ஸ். நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தை நம் உடம்புடன் சேர்த்து பாதுகாத்து வைப்பதே நம்முடைய பர்ஸ் மட்டும்தான். அப்பேற்பட்ட பர்ஸை நிறைய பேர் தேய்ந்து பிஞ்சு போகிற வரைக்கும் பயன்படுத்துவார்கள். இதனால் கண்டிப்பாக உங்களின் பணவரவு வெகுவாக குறைகிறது. உங்களிடம் வரவேண்டிய பணம் உங்களின் பர்ஸின் நிலைமையால் உங்களிடம் வருவதற்கு மனமில்லாமல் தள்ளி போகிறது. அப்படியே வந்தாலும் அந்த பணம் அதிலிருந்து எப்படியாவது வெளியே போக வேண்டுமென்று வெளியேறி உங்களுக்கு பண நெருக்கடியை கொடுக்கிறது. எட்டாவதாக சொட்டு சொட்டாக தண்ணீரை சிந்தும் குழாய்கள். பல பேருடைய வீடுகளில் ஒரு குழாயாவது உடைந்ததை ஒட்டி வைத்து
தண்ணீரை பிடிக்க பயன்படுத்துவார்கள். தண்ணீர் என்பது இயற்கையின் மிகப்பெரிய வரம். அந்த வரத்தையே நீங்கள் சிறிது சிறிதாக சிந்த வைத்து வீணாக்கினால், நீங்கள் எப்பேற்பட்ட சொத்துக்களையும் பணத்தையும் சேர்த்து வைத்தாலும் அது உங்களிடமிருந்து சிறிது சிறிதாக யாருக்குமே பயன்படாமல் வீணாக்கிக் கொண்டே இருக்கும். அதனால் சிறிய அளவில் தண்ணீரை சிந்தும் குழாயானாலும் அதனை உடனே மாற்றிவிட்டு சரி செய்து கொண்டால் உங்களின் செல்வமும் சொத்துக்களும் தண்ணீரை போல் ஊறிக்கொண்டும் வற்றாமலும் அங்கேயே நிற்கும். அதனால் உங்களின் முதல் வேலையாக இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்துவிட்டு, நான் சொன்ன இந்த 8 பொருட்களை உடனடியாக அகற்றி உங்களின் துரதிர்ஷ்டத்தையும் நீக்கி பணவரவையும் செல்வத்தையும் அதிகரிக்க செய்யுங்கள்.